ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவில் இந்திய காலநிலை மற்றும் இயற்கை தாவரங்கள் அப்படின்ற ஒரு பாடத்தை ஃபுல்லாவே பார்க்க போறோம். இந்த பாடத்துல நீங்க எப்படியெல்லாம் மழை பொழிவு வருது, எப்படியெல்லாம் இயற்கை தாவரங்கள் இருக்கு, எப்படியெல்லாம் பாத்தீங்கன்னா இடங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம இந்த உயிர்கோள பெட்டகங்கள்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கும், அதையும் இங்க கவர் பண்ண போறோம். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் லெசனுங்க. ஸோ என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க டிராவல் பண்ண போறீங்க என் கூட, எல்லாமே புரிஞ்சு படிக்க போறோம். ஆஸ் யூசுவல் ஜியோகிராஃபினா நமக்கு என்ன தெரியணும்னு சொல்லியிருக்கேன், மேப் 28 ஸ்டேட் கேபிட்டல்ஸ் படிச்சிட்டீங்களா? வித்தவுட் டிலே நான் சொல்லியிருக்கேன், எப்பவுமே ஒரு விஷயம் சொல்றப்போ அந்த விஷயத்தை எப்பவுமே நீங்க டிலே பண்ணக்கூடாது. டிலே பண்ற ஒவ்வொரு நாளும் என்ன ஆகும், உங்க டைமை இன்னொருத்தர் சாப்பிட்டுப்பாங்க. சரிங்களா, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, இந்தியாவோட காலநிலை எப்படி சார் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோடை காலத்துல அதிகமாக தண்ணீர் எடுத்துக்கிறோமா, குளிர்காலத்துல அதே தண்ணி பருக மாட்டோம். ஏன்னா அது என்ன பண்றோம், ஓகே போதும் என்னஃப்னு சொல்லிட்டு விட்டுருவோமா. அப்போ அதுக்கேத்த மாதிரி இருந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் இந்த இடத்துல ஒரு டாபிக் கொடுத்துருக்காங்க பாருங்க, சமச்சீர் காலநிலைன்னு என்ன, தட் இஸ் கால்டு பிரிட்டிஷ் டைப் ஆஃப் கிளைமேட்னு சொல்லுவாங்க. அங்க என்ன இருக்குன்னா, இந்த சமச்சீர் காலநிலை என்பது பிரிட்டிஷ், அதிக வெப்பமாகவும் இருக்காது, அதிக குளிராகவும் இருக்காது, ஒரு டெம்பரேச்சர் மீடியமா இருக்கும். அட் த சேம் டைம் பாத்தீங்கன்னா குளிர் மீடியமா இருக்கும். இந்த பிரிட்டிஷ் டைம்லாம் பாத்திருக்கீங்களா, அதிகமா கோட் ஷூட் தான் அதிகமா வியர் பண்ணுவாங்க. அவங்களால அதிக குளிரும் பார்க்க முடியாது, அதிக வெப்பமும் பார்க்க முடியாது. பட் என்ன பண்ணுவாங்க, ஒரு மிதமான குளிர் மிதமான வெப்பத்தை பார்த்துட்டே இருக்கிறதால தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க. நீங்க நிறைய ஹாலிவுட் மூவிஸ்லயும் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி. இந்த திடீர்னு என்ன பண்ணுவாங்க, ஒரு வீட்டுக்குள்ளே நெருப்பு குண்டங்கள் வச்சு பார்த்துக்கலான்றாங்க. அப்போ இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள், அப்போ இந்தியக்கு ஒரு காலநிலை இருக்கு, அதனை பாதிக்கும் காரணிகள். அதுக்கு முன்னாடி சார் நமக்கு ஒரு கான்செப்ட் தெரியணும் சார். அதுதான் சார் என்ன சார்ன்னு பாத்தீங்கன்னா, சூரியன். இதுதான் சூரியன். நம்பலனாலும் அதான் நிஜம். சரிங்களா, இப்போதைக்கு நான் அதுதான் சூரியன் சொல்வேன். அடுத்தது டிஃபரண்ட் கலர் பென் யூஸ் பண்ணோம், பூமி. புரியுதுங்களா, நம்ம பூமியை எடுத்துக்கலாமா? கோச்சுக்காதீங்க சார், என்னங்க சார் இப்படி போட்டீங்களேன்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாதுல்ல. வந்து பூமி. அடுத்தது பாத்தீங்கன்னா இதுவும் பூமி தான். அடுத்ததா பாத்தீங்கன்னா இதுவும் பூமி தான். தெரியுதுங்களா? என்ன பண்ணிருக்கேன்னா, நம்ம கடகரேகை இந்தியாவை ரெண்டா பிரிக்குதுன்னு சொல்லியிருக்கோம். இதுதான் கடகரேகை, இது மகர ரேகை. சோ அதனால டைரக்ஷன் நான் எப்படி சேஞ்ச் பண்றேன். இந்தியா 4 விதமான பருவநிலைகளை கொண்டுள்ளது. இப்படி சேஞ்ச் பண்றேன், இப்படிதான் சுத்துது. அப்போ இப்படி சுத்தும் போது இந்த மகர ரேகை இங்க வருமா, கடகரேகை இங்க வருமா. சேம் இப்படி போறப்போ மகர ரேகை மேல போயிடும், கடகரேகை கீழே வந்துடும். பொறுமையா போடுங்க. அடுத்தது இதுல பாருங்க, சேம் டிட்டோ, கடகரேகை மகர ரேகை. இதுதான் டைரக்ஷன். சூரிய ஒளி நேரடியா கடகரேகையில பட்டுச்சுன்னா இந்தியாவில் இருக்கா, கடகரேகையில கரெக்டா பாருங்க, கடகரேகை இந்தியாவை 2 பகுதியா பிரிக்குதுன்னு சொன்னோமா, இந்தியாவை பிரிக்குதுன்னு. இந்த டைம்ல மகர ரேகையில கிடையாது. அப்போ இந்த டைம் இந்த சூரிய ஒளி இங்க படுது இல்ல, இதுக்கு ஒரு ப்ளூ கலர் இருக்குமா, சூரிய ஒளி படுது இல்ல, இது இந்த டைம் நம்ம கோடை காலம்னு சொல்லாமா பாருங்க. ஏன்னா சூரிய ஒளி டைரக்டா படுது, அதனால நான் என்ன பேர் வைக்கிறேன், கோடை காலம் சொல்றேன். அப்ப இதுக்கு அதிக பகல் இருக்குமா, குறைவான இரவு இருக்குமா பாருங்க. பொழுது சீக்கிரமா விடிஞ்சிடும். புரியுதுங்களா, பொழுது சீக்கிரமா விடிஞ்சிடும். அட் சேம் டைம் பாத்தீங்கன்னா பொழுது 7 மணிக்கு போற வரைக்கும் நைட் வந்ததே தெரியாது. அதுதான் இது கோடை காலம். ஒரே காரணம் செங்குத்தா படுறது. கான்செப்ட் பொறுமையா கவனிங்க. இது சென்ட்ரல் ஒருத்தர் இருக்காரு, ஈக்குவேடர், பூமத்திய ரேகை, அத பாருங்க. இப்போ இந்த கதிர் எங்க படுதுன்னா பூமத்திய ரேகையில படுது. இதுக்கு மாதம் போடலாமா, இதுக்கு மாதம் பாத்தீங்கன்னா ஜூன், இதுக்கு செப்டம்பர், இதுக்கு டிசம்பர், இதுக்கு மார்ச். கேப் பாருங்க, ஜூன்ல இருந்து செப்டம்பர் எத்தனை மாசம், ஜூன் ஜூலை ஆகஸ்ட் 3, செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் 3, டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் 3, ஏப்ரல் மே ஜூன் 3, 1 3 3 3 9 4 12 மாசம் ஆயிடுச்சா பாருங்கப்பா மொத்தம். அவ்வளவுதாங்க முடிஞ்சது.
இதுதாங்க நான் சொல்ல வரேன். 12 மாசத்துக்கும் 4 பருவநிலைகள் இருக்குன்னா அதுதான் உண்மை. இதுதான் காரணம். சூரியன் பூமியை தன்னைத்தானே சுற்றி கொண்டும் சூரியனை சுற்றி வரும் காரணம் தான் இது சொல்றாங்க. அப்ப ஜூன் 21ஆம் தேதி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இன்டர்நேஷனல் யோகா டேன்னு சொல்லலாமா? டைரக்டா செங்குத்து கதிர்கள் எங்க படுவோம், நம்ம மேல படும்போது அது கீழே குடிஞ்சிருக்கும்னு சொல்லுவாங்க. அதுதான் இது சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அப்படியே இது கோடைக்காலம், இது எக்ஸாக்ட் ஆப்போசிட் குளிர்காலமா இருக்குமா பாருங்க. டிசம்பர் மாசம் நமக்கு ஏன்னா சூரிய கதிர் எங்க பட போகுது, டைரக்டா மகர ரேகையில படுதுங்க. அவ்வளவுதாங்க. சூரிய கதிர் எங்க படுது, மகர ரேகையில படுது. அப்ப இந்த இடத்துல கடக ரேகையில இது இந்தியாவுக்கு குளிர்காலமா இருக்குமா பாருங்க. ஆமா சார், குளிர்காலமா தான் சார் இருக்கு. அதுதான் ஆன்சர். அப்ப இந்த தேதி வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் 22. இந்த டிசம்பர் 22 அப்போ அதிக இரவு வந்து அதிகமா இருக்கும். இரவு பகல் குறைவா இருக்குங்க. பகல் எப்படி இருக்கும், குறைவா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அடுத்தது முன்பனி காலம் பின்பனி காலம் சொல்லிட்டு ஸ்ப்ரிங் ஆட்டம் சொல்லுவாங்க. இது ரெண்டுமே ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுனா பண்ணும். பட் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இது தெரிஞ்சுக்க மெயின்ஸ்க்கு நான் இது உங்களுக்கு சொல்லி தரேன். புரியுதுங்களா? கோடைக்காலம் என்ன குளிர்காலம் என்னன்னு சொல்லிட்டு இதனாலதான் பருவநிலை மாறுபாடுகள் நடக்கிறது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டாதான் நான் உள்ள போய் என்ன பண்ண போறோம். நான் இந்த செங்குத்து கதிர் கோடைக்காலம் பத்தி சொல்லும் போது தெரியும், குளிர்காலம் பத்தி சொல்லும் போது தெரியும், பருவகால மழைகள் சொல்ல பத்தி தெரியும். எல்லாமே இப்பதான் தெரிய ஆரம்பிக்கும். புரியுதுங்களா? அந்த படத்தை போட்டு வச்சுக்க போறோம். போட்டு என்ன பண்றீங்க, பேப்பர்ல போட்டு வீட்டுல எழுதி வச்சுக்கங்க, பசங்களுக்கு சொல்லி கொடுங்க. ஆரம்பிக்கலாமா? பெரிய ஒரு சாப்டர் வந்துட்டேன். உங்களை காக்க வைக்கிறதுல நமக்கு என்ன பண்ண போறோம், டக்கு முடிச்சுடலாமா? இது நான் சொன்னதுதான் இங்க சொல்லியிருப்பாங்க, பெருசாலாம் சொல்லிக்க மாட்டாங்க. எப்பவுமே படத்துல சொல்றதா என்ன பண்ணுவாங்க, இங்க சொல்லுவாங்கல்ல. செகண்ட் நிறைய எழுதிக்கணும், அதனால இந்த மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த படம் வந்தாலே என்ன ஆயிடுதுன்னா நமக்கு பெருசா போடணும்னு வந்துதுங்க. அதாங்க. சரிங்க, ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து ரஃப் பண்ணிட்டு ரஃப் பண்றதுக்கு டைம் கரெக்டா இருக்கும். அடுத்தது பார்த்துக்கலாம். பாருங்க, இந்திய காலநிலையை பாதிக்கும் காரணிகள்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் இருக்குங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா உயரம், அச்சரேகைன்னு சொல்லலாமா? ஃபர்ஸ்ட் அச்சரேகைகள் சொல்லிட்டு நம்ம பார்த்துருந்தோம். போன கிளாஸ்ல பார்த்துருந்தீங்கன்னா அச்சரேகைகள்லாம் எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு பூமி ரேகைன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுதான் ஃபர்ஸ்ட் காரணம். ரெண்டாவது கடல் மட்டத்திலிருந்து உயரம். அது வந்து பாத்தீங்கன்னா உயரம்னா இடம் பொறுத்து இருக்கு. அடுத்து கடல் மட்டத்திலிருந்து அமைந்த தொலைவு, பருவக்காற்று, நிலத்தோற்றம், ஜெட் காற்றுகள், இதெல்லாம் பிரிலிம்ஸ் கொஸ்டின். நோட் பண்ணுங்க. வாட் ஆர் தி ஃபேக்டர்ஸ் ஆர் அஃபெக்டிங் இந்தியன் கிளைமேட்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த இடத்துல இந்த எல்லாத்தையுமே மென்ஷன் பண்ணிக்கணும். இதுல ஒண்ணு இல்லைனாலும் ஆன்சர் நமக்கு தான் தப்புன்றது. அடுத்தது அச்சங்களை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம். இவ்வளவு தூரத்துல இருந்து இவ்வளவு இருக்கேன்னு சொல்லிட்டு கடகரேகை. ஆனா இந்த கடகரேகை இந்தியாவை பிரிக்கிறதுன்னு சொல்லமா? அப்ப பாருங்களேன், இந்த இடத்துல நம்ம பிரிச்சிடலாம். இப்படி பிரிக்குதுன்னா இந்த இடத்துல மிதவெப்ப மண்டலமும், இந்த இடத்துல வந்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா வெப்ப மற்றும் குளிர் மண்டலம்னு சொல்லலாமா? அதிகமா வெப்பமும் இருக்கும், அதிக குளிரும் இருக்கும் தென்பகுதியில. இந்த இடத்துல மிதவெப்ப மண்டலமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றேன். ஏன்னா இங்க யாருடைய ஆதிக்கத்தை பெறணும், 3 பக்கம் கடலால் சூழப்பட்டிருக்கு. அப்போ கடலோட ஆதிக்கம் இந்த இடத்துல அதிகமா இருக்குன்றத நான் இங்க சொல்றேன். அப்போ அதனால மட்டும்தான் இந்தியாவில சில விஷயங்கள் பரவுது. அச்சங்களை பொறுத்து மாறுபடுதுங்க. ஏன்னா போக என்ன ஆகுது, குறைஞ்சிட்டே போகும், அதிகரிச்சுட்டே இருக்கும். பூமத்திய ரேகைகள் அச்சரேகைகள் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுதான் இங்க ஃபுல்லாவே சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது பாருங்க, உயரம். பூமியிலிருந்து நம்ம பிசிக்ஸ்ல ஒரு டேர்ம் வச்சிருப்போம், ஹைட் இன்க்ரீசஸ் டெம்பரேச்சர் டிக்ரீசஸ். ஞாபகம் இருக்குங்களா? ஒவ்வொரு 1000 மீட்டர் போகும்போதும் 6.5 டிகிரி செல்சியஸ் குறையுமா? இதுதான் நம்ம என்ன சொல்றோம், வெப்ப குறைவு விகிதம், டெம்பரேச்சர் லாப்ஸ் ரேட்னு சொல்லுவாங்க. இதான் நம்ம என்ன சொல்றோம், வெப்ப குறைவு விகிதம். அப்போ இது வந்து பிரிலிம்ஸ் குரூப் 1ல கேட்டிருந்தாங்க. ஒவ்வொரு 1000 மீட்டருக்கும் எத்தனை வெப்பநிலை குறையுதுன்னா 6.5 டிகிரின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ உதகை தென்னிந்தியாவில் இதர மாநில வாழ்களிடையே இமயமலையில் அமைந்துள்ள முசோரி சிம்லா பகுதியில் குளிராக உள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. காரணம் இதுதாங்க காரணம். ஏன்னா உயரமா அதிகமா இருந்துச்சுன்னா ஆஸ் யூஷுவல் அந்த இடத்துல டெம்பரேச்சர் ரிலாப்ஸ் நடக்கும், குளிராயிடும். ஒரு குறிப்பிட்ட டிகிரில 0 ஆயிடும். அந்த இடத்துல பனி அதிகமா இருக்கும்ல, அதுதான் காரணம். அப்போ ஒவ்வொரு இடத்துலயும் பனி காணப்படுறதுக்கு முக்கிய காரணமே வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் டிக்ரீசஸ் தான் சொல்லுவாங்க. ஞாபகம் வச்சுங்க, அது பிசிக்ஸ்ல கேட்கக்கூடிய கேள்வி. அடுத்தது கடலில் இருந்து அமைந்த தொலைவு. உண்மையவே சொன்னா இந்தியா கடல்ல இருந்து மிக தொலைவில் தான் அமைந்திருக்குன்னு சொல்ல முடியாது, கிட்ட அமைந்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா பக்கத்துல இருக்க பாதி வந்து பாத்தீங்கன்னா இங்கே இருக்கும். பாருங்க, வெகு தொலைவில் கடல்சார் ஆதிக்கத்தை கொண்டுள்ளதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதே மாதிரி குளிர்காலம், குளிரற்று காணப்பட்ட வருடம் முழுவதும் சீரான வெப்பநிலை காணப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. குளிர்காலத்துல சீரான வெப்பநிலை காணப்படும். கடலின் ஆதிக்கமின்மை காரணமாக மத்திய மற்றும் வட பகுதிகளில், இந்த இடத்துல வட இந்திய பகுதிகளில்
வெப்பநிலை மாறுபாடுகள், பருவ மாறுபாடுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கா பாருங்க. ஏன்னா இடத்துல கடலே கிடையாது, நீங்க என்ன நடக்கலாம், புகை அதிகமா இருக்கலாம், டெல்லியில ஃபாக் வரதுக்கு அதான் ஒரு மெயின் ரீசனே, தென்றல் காற்று இல்ல, அதுதான் உண்மை. அப்போ கோடையில் கடும் வெப்பமும் குளிர்காலத்தில் கடும் குளிரும் நிலவுமாங்க இந்த நார்த் பிளேஸ்ல, அது சொல்லியிருக்காங்க. அடுத்தது கடற்கரையிலிருந்து வெகு தொலைவில் அமைந்துள்ள புதுடெல்லி 40 டிகிரி செல்சியஸும், இங்க கடற்கரைக்கு அது அதிக பக்கத்தில் அமைந்திருக்கிறது பாத்தீங்கன்னா கொச்சி, இங்க வந்து பாத்தீங்கன்னா 30 டிகிரி செல்சியஸ் அளவும் மிகாமல் வெப்பம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுறாங்க. அப்போ கடலிலிருந்து அமைந்த அளவுக்கு இந்த ஒரு பாயிண்ட்ஸ் அப்படியே நோட் பண்ணிட்டே வந்துருங்க. அடுத்தது 4th பாயிண்ட் பாருங்க. கடற்கரைக்கு அருகே கொல்கத்தாவில் மழைப்பொழிவு எவ்வளவு பாத்தீங்கன்னா 119 சென்டிமீட்டர் ஆகவும், உள்பகுதியில் அமைந்திருக்கும் பிகான் நீரில் அப்படின்ற ராஜஸ்தான் பகுதி 24 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழைப்பொழிவை பதிவாகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல மழைப்பொழிவு எங்க இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அடுத்தது பருவக்காற்று அந்த படம் ஞாபகம், அந்த படத்தை எடுத்து வச்சுக்கும் நான் போட்டு காமிச்சேன் 4 பருவக்காற்றுகள். இந்தியாவில் காலநிலையை பாதிக்கும் மிக முக்கிய காரணி பருவக்காற்றாகும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இவை பருவங்களுக்கு ஏற்ப மாறி மாறி வீசும். இப்படி ஒரு பக்கம் வீசும், கிழக்கு பக்கம் மேற்கு பக்கம் பேசும், திடீர்னு தெற்கு பக்கம் வீசும், எப்படி வேணுமோ வீசிட்டே இருக்கும். ஒரு ஆண்டில் கணிசமான காலத்திற்கு தாக்கத்திற்கு உள்ளாகிறதுன்னு பாத்தீங்கன்னா பருவக்காற்றுன்னு சொல்லுவாங்க. இங்க கொடுத்துருக்க பாருங்க, சூரியனின் செங்குத்து கதிர்கள் ஜூன் மாதத்தில் விழுகின்ற போது கோடைக்காலம் முடிவடைகிறது. கரெக்டா பாருங்க. அதே மாதிரி தென்மேற்கு பருவக்காற்று தொடக்கத்தின் காரணமாக வெப்பநிலை குறைந்து இந்தியாவின் பல பகுதிகளில் மிதமான முதல் கனமான மழை வரை பெய்கிறதுன்னு சொல்லிட்டு சொல்றோம். அப்ப இதுதான் காரணம். அப்ப தென்கிழக்கு இந்தியாவின் காலநிலையும் வடகிழக்கு பருவக்காற்றின் ஆதிக்கத்துக்கு உட்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றோம். அது நான் உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் பருவமழையில. அடுத்தது இந்த பாயிண்ட் நோட் பண்ணுங்க. வானிலை என்பது ஒரு குறிப்பிட்ட இடத்தில் உள்ள வளிமண்டலத்தின் தன்மையை குறிப்பதாகும். டக்குன்னு என்ன பண்ணும், டைம் டு டைம் சேஞ்ச் ஆகும். ஆனா காலநிலை என்பது ஒரு குறிப்பிட்ட பகுதியில், இந்த பிரிட்டிஷ் டைப் சொல்லலாமா, 30 to 35 ஆண்டு சராசரி வானிலை குறிப்பதுதான் இதை குறிப்பிடுறாங்க. அடுத்தது நிலத்தோற்றம். நிலம் எப்படிங்கிற அமைந்திருக்கு நம்ம இந்தியாவில, மாறுபட்டு காணப்படுதா பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள் படத்தை சொல்லலாமா, மலைகள் இருக்குமா, பள்ளத்தாக்கு இருக்குமா, பீடபூமிகள் இருக்குமா, சமவெளிகள் இருக்கலாமா? நீங்களே சொல்லுங்க ஒரு வார்த்தை. இந்த நிலத்தோற்றத்துல குளிர் வெப்பம் எப்படி இருக்கும்? குளிர் அதிகமா இருக்கும், வெப்பம் கம்மியா இருக்கும். சேம் டிட்டோ பள்ளத்தாக்குல இருக்கும். பட் இதுல வந்து மிதமானதா இருக்குமா பீடபூமியில? அவ்வளவுதான், பீடபூமியில மிதமா இருக்கும். பட் சமவெளியில பாத்தீங்கன்னா குளிரும் இருக்கும், அட் தி சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா one second. ஒரு டைம் ஆயிடும் பாருங்க. ஓகே, இப்ப ஆயிடுச்சு. குளிரும் இருக்கும், அட் தி சேம் டைம் மழையும் இருக்கும். அப்ப மாறி மாறி இருக்கா? நீங்க என்ன பாருங்க, இங்க இருந்து கிளம்புறீங்க ஊட்டிக்கு, இப்போ சென்னையில இருந்து கிளம்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சென்னையில ரொம்ப கோடை காலத்துல இருந்து கிளம்புறீங்க, அப்படியே ஒரு 8-10 மணி நேரம் டிராவல் பண்ணிட்டு ஊட்டி மலையில போய் நின்னா அதுக்கு டிஃபரெண்ட் நிறையவே இருக்கு. அப்ப நிலத்தோற்றமும் ஒரு முக்கிய காரணம் சொல்லிட்டுதான் இங்க கூறப்படுகிறது. அப்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல நிலத்தோற்றம் தாங்க காலநிலைக்கு காரணம்னு சொல்றாங்க. காற்றின் திசை, அழுத்தம், மழை அளவு பெருமளவில் பாதிக்கிறதுங்க நிலத்தோற்றத்தை. அந்த இமயமலை பகுதியில் ஆசியாவில் இருந்து கடும் குளிர் காற்றை தடுத்து நிறுத்துது. யாருன்னா இமயமலைகள் ஞாபகம் இருக்குன்னா நான் பார்த்தோம் அந்த ஃபர்ஸ்ட் லெசன்லயே, அதான் இங்க சொல்லியிருக்காங்க. தென்மேற்கு பருவக்காற்று காலங்களில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சரிவு பகுதிகளில் கனப்பொழிவு பெய்கிறது. இது நான் இப்படி பாடத்து மூலமா சொல்லிடுறேன் பாருங்களேன். இது பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள்னு எடுத்துக்கலாம். மழை இங்க போயிட்டு இருக்கு, மழை இந்த இடத்துல அதிகமா பெய்யுமா? இந்த கேரளா பகுதிகள், இந்த கர்நாடகா இருக்கும், இந்த இடத்துல தமிழ்நாடும் இருக்கும். பட் இந்த இடத்துல மழை அதிகமா இருக்குமா, இந்த இடத்துல மழை அதிகமா இருக்குமா? இந்த இடம் தான். காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாவே என்னவா இருக்கு, மலை பிரதேசங்கள் இருக்கு. மலை பிரதேசங்கள் என்ன தடுத்து மழை எங்க பிரெசிபிடேஷன் ஆயிட்டு போயிட்டே இருக்கும். பட் இந்த பக்கத்துல மலை மறைவு பகுதின்னு சொல்லலாமா, அதனாலதான் இந்த இடத்துல மழை கம்மியா இருக்கு. மகாராஷ்டிரா, கர்நாடகா, தெலுங்கானா, ஆந்திர பிரதேஷ் அந்த பகுதிகளில் மழை மறைவு பகுதி எனவும் அழைக்கப்படுகிறதுக்கு காரணம் இதுதான் சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அப்போ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல அடுத்ததான் பார்க்க போது ஜெட் காற்றோட்டம். ஜெட் காற்றோட்டம்ன்றது ஒண்ணு இல்லைங்க, வளிமண்டலத்தில் உயர் அடுக்குகள்ல இப்படி போயிட்டே இருப்பார். நம்ம போயிட்டே இருக்கும்போது குறுகிய காலத்துல தான் போவாருங்க, அதுதான் ஜெட் காற்றுகள் என்று சொல்லுவாங்க. குறுகிய காலத்தில் வேகமாக நகரும் காற்றுகள். அடுத்து பார்த்தீங்கன்னா ஜெட் காற்றோட்டத்தின்படி துணை அயனமண்டல மேலை காற்றோட்டம் வடபெரும் சமவெளிகளில் தீபத்தை பீடபூமியை நோக்கி இடம்பெயர்வதால் தென்மேற்கு பருவக்காற்று உருவாகிறது. நோட் பண்ணுங்க இந்த பாயிண்ட், இதை நான் பின்னாடி சொல்றேன். அவ்வளவுதாங்க. அடுத்தது மான்சூன், பருவக்காற்று. இந்த பருவமழை ரமணன் இருக்கும்போது ஞாபகம் இருக்கும் எல்லாருக்குமே, பருவமழை வருது பள்ளிகள் விடுமுறைன்னு சொல்லியிருந்தாங்க. பட் என்ன இப்ப நிறைய பள்ளிகள் விடுமுறை கொடுத்துட்டாங்க.
இந்த மான்சூன் என்ற சொல் மௌசிம் என்ற அரபு மொழியிலிருந்து பெறப்பட்டதுங்க. அரபு சொல்லிலிருந்து பெறப்பட்டது. இதன் பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா பருவ காலம் என அழைக்கப்படுகிறது. பல நூற்றாண்டு காலங்களுக்கு முன்பு மாலுமிகள் இருக்காங்கல்ல, அந்த கப்பல் ஜாக் ஸ்பாரோ அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாமே அவங்க போயிட்டு இந்திய பெருங்கடல் வழியே வரும்போது அரபிக்கடலில் பருவக்காற்றுக்கு ஏற்ப காற்று மாறி மாறி வீசுதுன்னு சொல்லிட்டு பயன்படுத்தி படகு பாய்மரங்கள் எல்லாமே பயன்படுத்தி இருக்குதா சொல்றாங்க. இக்காற்று கோடை காலத்தில் தென்மேற்கு திசையிலிருந்து வடகிழக்கு நோக்கியும் குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் வீசுகிறது. அது எப்படின்னா நான் படத்துல சொல்லிடலாமா? ஐயா படம் போடுங்க ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூட்டமே இருக்கணுமே. குட்மா படிக்கிறதெல்லாம் யோசிக்காதீங்க, படிச்சு முடிச்சிடலாம். அங்க பாருங்க இவங்க இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கோடை காலம் வருதுங்க. எனக்கு கோடை காலம் வரும்போது தென்மேற்கு திசையிலிருந்து, தென்மேற்கு திசைனா இங்கங்க புரியுங்களா, இங்க இருந்து வடகிழக்கு நோக்கியும், குளிர்காலத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து தென்மேற்கு நோக்கியும் இந்த சைடு வரும். இது இந்த சைடு போவாரு, இவர் இந்த சைடு வருவார். மாறி மாறி வீசுவாங்க. இங்கதான் ஸ்டார்ட் ஆகும், நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும். இதுதான் அங்க பெருசா சொல்லியிருக்காங்க. அந்த பாயிண்ட், இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதி வைங்க, கொஸ்டின் வரும். அப்ப பருவக்காற்றின் தோற்றம் குறித்து வானிலை வல்லுநர்கள் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அது வந்து பாத்தீங்கன்னா கோரியாலிசிஸ் போர்சஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்க விட்டுருங்க. தென்மேற்கு பருவக்காற்று, குளிர்காற்று, இது எல்லாமே நம்ம பூமி திரையில் கிடக்கும் போது சுழற்சி, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய படிச்சாலே ஈஸி தான். அப்போ குளிர் பருவத்தில் வானிலை அழுத்தம் மற்றும் காற்று மண்டலங்களில் தெற்கு நோக்கி நகர்வதன் மூலம் வடகிழக்கு பருவக்காற்று உருவாகிறது. புரியுதுங்களா? அடுத்தது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ப்ரீவியஸ் கொஸ்டின் நோட் பண்ண போகலாம். எப்படி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா ஒரு ரவுண்டு போடுங்க. இந்த ரவுண்டை போட்டு ஒரு அப்படி சொல்றதுன்னா ஜனவரி டு பிப்ரவரி, ஜான் டு ஃபெப். இதுக்கு நான் என்ன வைக்கிறேன்னு பாத்தீங்கன்னா குளிர்காலம். நோட்ஸ் இப்படிதான் மேக் பண்ணும். அப்போ மார்ச் இங்க ஆரம்பிச்சிடும், மார்ச் டு மே. இதுக்கு நான் என்ன வைக்கிறேன்னா கோடை காலம், கோடை காலம். அடுத்தது ஜூன் டு செப்டம்பர். இதுக்கு நான் என்ன பேர் வைக்கிறேன்னா சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவகாலம் அல்லது மழைக்காலம். சரிங்க சார். கடைசியா இந்த அக்டோபர் டு டிசம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு ஒரு பேர் வைக்கிறேன். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எப்படி சொல்றது, சரி சவுத் வெஸ்ட் சொல்லிட்டுனா சவுத் வெஸ்ட், ஆமா கரெக்ட் தான். நார்த் ஈஸ்ட் மான்சூன், வடகிழக்கு பருவ காலம். இதுதான் தமிழ்நாட்டுக்கு அதிக மழை தருதுங்க. அதிக மழைன்னு போடுங்க, சரி அதிக மழையை தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இந்த பருவக்காற்று தான் சொல்லுவாங்க. அப்ப தமிழ்நாட்டுக்கு அதிக பருவத்தை தரக்கூடியது கேட்டீங்கன்னா நீங்க என்ன சொல்லலாம், வடகிழக்கு பருவக்காற்று தான். தென்மேற்கு பருவக்காற்று யாரு கொடுத்துட்டு போவாங்க? கேரளா, அந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் பக்கத்துல இருக்கவங்க தான் கொடுத்துட்டு போறேன்றது சொல்றாங்க இந்த இடத்துல. அப்ப 4 பருவங்களை நீங்க என்ன பண்ணணும், இப்படிதான் எழுதி வச்சு படிக்கணும். இப்படி படிச்சீங்கன்னா புரியாது, இதை ட்ரை பண்ணுங்க சரிங்களா. அடுத்தது குளிர்காலம். ஒவ்வொரு காலத்தை பத்தியும் பொறுமையா பார்ப்போம், பிரச்சனை ஒண்ணும் இல்ல. அப்படி என்ன பண்ணலாம், டைம் இருந்துச்சுன்னா நம்ம ஆல்ரெடி அந்த ஃபர்ஸ்ட் படம் ஒன்று போட்டோம் பாத்தீங்கன்னா, அதை எடுத்து போகலாம். போட்டிருக்கணும் நேரத்துல போட்டிருந்தீங்கன்னா அதை எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இந்த குளிர்காலம் சூரியனின் செங்குத்து கதிர்கள் எங்கம்மா விழும்? மகர ரேகையில் விழுமா? அப்போ நம்ம இந்தியாவில வெப்பம் குறைவாக காணப்படுவதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஒரே பாயிண்ட்ல முடிஞ்சிச்சு. அந்த படம் போட்டிருந்தீங்கன்னா இது புரிஞ்சிடும் குளிர்காலத்தை பத்தி. சரிங்களா? அடுத்தது வெயிட் பண்ணுங்க. பாருங்க. இப்பருவத்தில் வட இந்தியாவில் ஒரு உயர் அழுத்தம் உருவாகி காற்று வடகிழக்கிலிருந்து சிந்து நதி பள்ளத்தாக்கு வழியாக வீசுகிறதுன்னு சொல்றாங்க. தென்னிந்தியாவின் காற்றின் திசையானது கிழக்கிலிருந்து மேற்காக போகுமா, கிழக்கு இருந்து என்ன மேற்காக போயிட்டு இருக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி இமயமலை, தமிழ்நாடு, கேரளா ஆகிய பகுதிகளில் இப்பருவத்தில் மழையை கொஞ்சம் கொஞ்சமா கொடுத்துட்டு போகும் குளிர்காலத்துல. இதுதான் காரணம். அடுத்தது இப்பருவத்தில் மத்திய தரைக்கடல் பகுதியில் உருவாகும் வெஸ்டர்ன் டிஸ்டர்பன்ஸ் சொல்லக்கூடிய மேற்கத்து இடையூறுடன் தாழ்வழுத்தங்கள் வட இந்தியா மழையை தருகிறதுன்னு சொல்லிட்டோம். இக்காற்றை இந்தியாவிற்கு கொண்டு வருவதில் ஜெட் காற்றோட்டம் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னு சொல்றாங்க. அப்ப ஜெட் காற்றோட்டம் எல்லாம் குளிர்காலம் என்ன நமக்கு அதிகமா இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்ப இக்குளிர்காலம் எந்த பயிர் செய்யறதுக்கு அதிகமா உகந்ததுன்னு பாத்தீங்கன்னா கோதுமை பயிர் செய்யறதுக்கு உகந்தது. குளிர்காலத்துல என்ன பயிர் அதிகமா விளைய வைக்கலாம்னு சொல்லிட்டு என்ன சொல்லணும், கோதுமைன்னு சொல்லிட்டு சொன்னா போதுமானது. அடுத்தது கோடை காலம். கோடை காலத்துல சூரிய கதிர் நேரடியா எந்த ரேகையிலங்க போடும்? அவ்வளவுதாங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா தீபகற்ப இந்தியா மாதிரி தான் படப்போகுது டைரக்டா. அப்ப தெற்கில் இருந்து வடக்கு நோக்கி என்ன ஆகும் பாத்தீங்கன்னா வெப்பநிலை அதிகரிக்குமா? அப்ப என்ன ஆகும் பாத்தீங்கன்னா அந்த கோடை காலத்தின் வறண்டு காணப்படும் அந்த பகுதியில். ஆனாலும் இந்த கோடை காலத்தின் மத்தியிலும் இறுதியிலும் இடியுடன் கூடிய ஆலங்கட்டி மழை பெய்யுமா? கன்வென்ஷனல் ரெயின்ஃபால் சொல்லுவாங்க, வெப்பச்சலன மழை.
வெப்பம் அதிகமாகும் போது என்ன ஆயிடும், மழைப்பொழிவும் இருக்குன்னு சொல்றாங்க. அப்பதான் ஏப்ரல் மாதத்தில் தென்னிந்தியாவின் உட்பகுதியில் தினசரி தென்னிந்தியாவின் உட்பகுதிகளில் தினசரி வெப்பநிலை 30 டிகிரி முதல் 35 டிகிரி செல்சியஸ் வரை பதிவாகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. பகல் நேர உச்சநிலை வெப்பநிலை பாருங்கம்மா, பல இடங்கள்ல 40 டிகிரி செல்சியஸ். அதுதான் காரணமா. அப்ப இத்தனை நாளா சூரியன் தான் பகவான் தான் நமக்கு கூடுறாங்கன்னா அது கிடையாது, கடற்கரைகள் தான் நம்ம அந்த மாதிரி கிடைக்குதுன்னு சொல்லணும், தெரிஞ்சுட்டா போதும். ஆனாலும் இந்த காலத்துல நீங்க கோடை காலத்துல பார்த்திருப்பீங்க, இந்த மாஞ்சாரல் சொல்லக்கூடிய மேங்கோ ஷவர்னு சொல்லுவாங்க. மாஞ்சாரல் மழை பெய்யும். அந்த மாஞ்சாரல் பெய்யுது இந்த மாங்காய்கள் உற்பத்தி அதிகமா இருக்கும். காரணம் மாங்காய் உற்பத்தி ஆகுதா, அதுக்கு முக்கிய காரணமே இதுதான். அதே மாதிரி கேரளால கர்நாடகாலையும் மாங்காய்கள் முதிர்ச்சி அடையணும்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஏப்ரல் மற்றும் மே மாதங்களில் வடமேற்கு திசையிலிருந்து வீசும் தலக்காற்று நார்வெஸ்டர், அது என்ன சொல்ல அழைக்கப்படுதுன்னா கால் பைசாகி. அப்போ இதே மாதிரி பாத்தீங்கன்னா மேற்கு வங்கத்திலும் அந்த அசாம் பகுதிகளிலும் அந்த நார்வெஸ்டர் வீசும். இது என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பீகார், மேற்கு வங்கம் மற்றும் அசாம் பகுதிகளில் இடியுடன் கூடிய மழையை எதிர்த்து நார்வெஸ்டர்னு சொல்லக்கூடிய கால் பைசாகி. மாஞ்சாரல் மழை எந்தெந்த பகுதி பாத்தீங்கன்னா கர்நாடகா, அந்த பகுதி கேரளா பகுதிகளில். பட் கால் பைசாகி பாருங்க பீகார், மேற்கு வங்கம், அசாம் ஆகிய பகுதிகளில் பெய்யுதுன்னு சொல்றாங்க. அடுத்ததா வரப்போதான் தென்மேற்கு பருவக்காலம்னு சொல்லுவாங்க, மழைக்காலம்னு சொல்லுவாங்க. இப்ப பார்க்கலாமா பீகாரின் துயரம் கோஷின்னு பார்த்தோமா? எஸ் சார், பார்த்தோம் சார். அதுதான் நம்ம இங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்த டேட்டா மட்டும் நோட் பண்ணி பார்க்கலாம். இந்திய காலநிலை முக்கிய அம்சமாக தென்மேற்கு பருவக்காற்று விளங்குகிறது. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஜூன் முதல் வாரத்தில் இந்தியாவின் தென்பகுதியில் தொடங்கி கொங்கன் கடற்கரை பகுதிக்கு ஜூலை 15 இரண்டாவது வாரத்திலும், கொங்கன் பகுதிக்கு 2வது வாரத்திலும், ஜூலை 15 அனைத்து பகுதிகளிலும் பெய்கிறது. 2 பாயிண்ட். 3வது பாயிண்ட் படம், தென்மேற்கு பருவக்காற்று. ஐயா சார் என்னவோ சொன்னாரு தென்மேற்கு பருவக்காற்றுன்ட்டு, அந்த படம் தோதான் இருக்குங்க. இந்த படத்தை வச்சு நான் முடிச்சிடுறேன் பாருங்க. உருவாகுது மழை. ஒரு மந்தையில் இருந்த 2 ஆடுகள், ஒரு ஆடு இந்த பக்கம் போயிட்டாரு, இன்னொரு ஆடு இப்படி ஆடினே இந்த பக்கம் போயிட்டாரு. இவங்க 2 பேர் போறாங்க, இங்கெல்லாம் போய் பிரிசிபிடேஷன் பண்ணிட்டே போறாங்க, மழை பொழிவு கொடுத்துட்டே போறாங்க. இது மலை மேல பகுதி ஆயிடுச்சு. போயிட்டே இருக்கிறப்போ ஒரு பகுதியை சந்திக்கிறாங்க, அதுதான் ஆரவல்லி மலைத்தொடர். இங்க சந்திச்சோன்னா என்ன பண்ணிடுறாங்க, அப்படிங்கிறது ஒரு யூட்டன். அப்ப தெரிஞ்சுங்களா ராஜஸ்தான் மாநிலத்துல ஏன் பாலைவனமா இருக்குன்ட்டு? இதுதான் காரணம். நம்மளால இங்க உள்ள போல ஆரவல்லி மலைத்தொடர் தத்துட்டாரு, அரணா அமைஞ்சிட்டாரு. இங்க போறவரு இப்படி கொஞ்சமோ அப்படி என்ன பண்றாரு, இப்படி கொஞ்சமோ நவுந்து போறாரு. நவுந்து போயிட்டே இருக்கிறப்போ இந்த பக்கம் ஒரு ஆடு பிரிஞ்சு போனா பாத்தீங்களா, இங்கேயுமே மலை இவ்வளவு தூரம் இருக்குங்க. இவங்க கிட்ட போயிட்டு மோதிட்டு இப்படி வராரு. இந்த பக்கம் பார்த்தா காசி, காரோ, ஜெயந்தியா. யார் போய் 3 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது தெரியுது, ஓ நம்ம படிச்சுமே வடகிழக்கு மாநிலங்கள் கூட்டுகள் சொல்லிட்டு பூர்வாஞ்சல் கூட்டு அந்த இடம் போய் மோதுறாங்க. அப்படியே மழை பொழிவு கொடுத்துட்டே இருக்காங்க. சரி, இங்க ஒருத்தர் என்ன பண்றான், வேகமா வரான், இங்க மோதுறான் திருப்பியும். ஏன்னா இங்க இருந்து பிரிச்சு போனவன் இங்க ஒரு இடத்த சந்திச்சிட்டாங்க. இவங்க 2 பேரும் சந்திக்கிற இந்த பகுதி இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு பேர் தான் மவுஸ் சிண்ட்ரோம். இதனால தாங்க இவ்வளவு மழை அங்க பெய்யுது, எந்த காரணமும் கிடையாது. அப்படியா சார்ன்னு கேட்டா அதுதான் காரணம். ஒருவேளை காற்றின் திசை மாறி சிறப்புஞ்சி போச்சா சிறப்புஞ்சி வந்துடும், அவ்வளவுதான். ஆனா இந்த மேல ஒருத்தன் போயிட்டு இருப்பான், இப்படி போயிட்டு வந்துட்டு இருப்பான். இந்த பக்கமும் என்ன பண்ணிருப்பான், வந்துட்டு இருப்பான் ஒருத்தன் திருப்பியும். இவன் ஒரு இடத்த சந்திப்பான். இந்த இடம் வச்சுக்கோங்க, இந்த கோசின்னு ஒண்ணு படிச்சு ஞாபகம் இருக்கா? 2 மந்தையிலிருந்து பிறந்த ஆடுகள் ஒன்றாக இணைந்தனன்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் கோசி. கோசியில சந்திக்கும் போது பீகாரின் துயரமா அதுதாங்க இருக்கு. சரி, இந்த சைட்ல இருக்கும், பட் ஆனா இங்க தெரிஞ்சுக்க, பீகாரின் துயரம் இது கோசி. அதுக்கு காரணம் தென்மேற்கு பருவக்காற்று தான். இதுதாங்க குரூப் 1ல கேட்பாங்க. புரியுதுங்களா? இதுதான் கான்செப்டை நீங்க படிக்க வேண்டியது. உட்காந்து வளவான்னு படிக்காம இதை நீங்க படிச்சாலே போதுங்க. இதுதாங்க அங்க பாருங்க ஒரு டேட்டால இங்கன்னா தமிழ்நாட்டுக்கு மழை வந்ததுதான் பாருங்க, தென்மேற்கு பருவக்காற்றுல கிடையவே கிடையாது. அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படத்தை அப்படியே வச்சுக்கோங்க, முடிச்சுட்டு வந்துடலாம். உலகளாவிய காலநிலை நிகழ்வான எல்னினோ தென்மேற்கு பருவக்காற்றத்தில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. கொஸ்டின் கேட்கலாம். அப்ப தென்மேற்கு பருவக்காற்று தொடங்குவதற்கு முன் வட இந்தியாவின் வெப்பநிலையானது 46 டிகிரி செல்சியஸ் வரை உயர்கிறதுன்னு சொல்றாங்க. கண்டிப்பா 46 டிகிரி செல்சியஸ் உயர்ந்திருக்கும். அதுக்கப்புறம் போய் பருவக்காற்றின் மழையை கொடுத்து என்ன பண்ணிருந்தாங்க, பருவமழை வெடிப்பு என்று காணப்படும். ஏன்னா அந்த இடத்துல வெப்பம் அதிகமா இருக்கிறப்போ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கப்போ திடீர்னு போய் மழை பெஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரிதான் இங்க கொடுக்குறாங்க. அப்போ இக்காற்று தென் முனையை அடையும் போது 2 கிளைகளாக பிரிகிறது. இது ஒரு கிளை அரபிக்கடலில் வழியாகவும் மறு கிளை வங்காள விரிகுடாவும் செல்கிறதுன்னு சொல்றாங்க. இது முடிச்சுக்கலாம். அடுத்தது ஆரவல்லி மலைத்தொடர், இதெல்லாம் நம்ம படிச்சுதான்.
அப்படியே கொடுத்துருக்காங்க. இந்த பாருங்க, காசி காரோ ஜெயந்தியை கொண்டு வழியா மேகாலயாவில் சிறம். நாம அங்க என்ன சொன்னோமோ அதுதான் கொடுத்துருக்காங்க, வேற எதுவும் சொல்லுங்க. அவ படம் படிச்சுன்னா புரிஞ்சிடலாம். அவன் பண்ண மவுசின் ரம்மில் வர காரணம் இதுதான் சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்தது நகரும் போது மழை, இது மட்டும் முக்கியங்க. அப்போ தென்மேற்கு பருவக்காற்று இந்தியாவில் 75% மழைப்பொழிவை பருவக்காற்று காலத்தில் கிடைக்கிறதுன்னு சொன்னா அதுதான் நிஜம்னு சொல்லிட்டு. அடுத்தது வடகிழக்கு பருவக்காற்று, இதையும் நம்ம சொல்லிக்கலாமா? இங்க ஒரு உயர் அழுத்தம் உருவாகும், லோ ப்ரெஷர் கிரியேட் ஆகும். இங்க இந்த ஜெட் காற்று மூலமா என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இருக்கும். ஒரு கிளை இப்படி வருது, வந்துட்டு அழகா வர பாருங்க, அப்படியே இப்படி ஒரு கிளை பிரிஞ்சிடும். என்ன ஆகுனா இந்த இடத்துல அட் த சேம் டைம்ல சைக்ளோன்ஸ் கிரியேட் ஆகும், பே ஆஃப் பெங்கால். அப்ப வடகிழக்கு பருவக்காற்று அக்டோபர் 26 ஸ்டார்ட் ஆகுதுன்னா அக்டோபர் 16 26 தேதியில. பட் இந்த பகுதி முழுக்க மழை மட்டுமே தேங்கும். இப்போ ரீசெண்டா கூட குளிர்காலத்துல பார்த்துருப்பீங்க, செம மழை அடிச்சுதா, சென்னையே சம்பிச்சுதா. அதுக்கு காரணமே இவங்க தான், சைக்ளோன்ஸ் கிரியேட் பண்ணிட்டு தான் போறாங்க. அதான் சொல்றாங்க பாருங்க, செப்டம்பர் மாத இறுதியில் அழுத்த மண்டலமானது புவியின் தெற்கு நோக்கி நகர ஆரம்பிப்பதால் தென்மேற்கு பருவக்காற்று பின்னடைவும் பருவக்காற்றாக நிலப்பகுதியில் இருந்து வங்காள விரிகுடா வீசுகிறதுன்னு சொல்றாங்க. பின்னடைவு ஏற்பட்டுரும். இந்த கோரியாலிசிஸ் விசைன்னு சொல்லுவாங்க, அந்த விசையின் காரணமாக தான் இந்த பருவக்காற்று மாறி மாறி வீசுதுன்னு சொல்றாங்க. அப்போ கேரளா, ஆந்திரா, தமிழ்நாடு, தென் கர்நாடகா பகுதியில் நல்ல மழையை பெறுதுன்னு பாத்தீங்கன்னா வடகிழக்கு பருவக்காற்று ஞாபகம் போதுமானது. 35% மழையை யார் தராங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு பருவக்காற்று மழை தான் தரான்னு சொல்லியிருக்காங்க. அப்ப பெரும் உயிர் சேதத்தை ஏற்படுத்தும் பருவக்காற்று எதுன்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், வடகிழக்கு பருவக்காற்று தான் சொல்லணும். பகல் நேரங்களில் வெப்பநிலை எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா வீழ்ச்சி அடைந்து காணப்படும், குறைவாக தான் இருக்கும். இந்த டைம்ல ரொம்ப அதிகமாலாம் இருக்காதுன்னு சொல்றாங்க. அப்போ உலகில் உள்ள அதிக மழை பெறும் சிறப்புஞ்சி மவுசன் ரம் இருக்குல்ல, கிட்டத்தட்ட 1141 சென்டிமீட்டர் மழை பதிவாகிறது மேகாலயா அப்படின்னு சொல்றாங்க. சரிங்க சார், இந்த மழை பரவல் இந்தியாவில் எப்படி சார் காணப்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஆண்டு சராசரி மழை அளவு 118 சென்டிமீட்டர் இருப்பினும் நாட்டின் மழை வீழ்ச்சியின் பரவல் சீரற்று காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா மலைகள் அந்த இது பார்த்துருக்கோம்ல, மலை நிலத்தோட்டமாக மெயின் காரணமே பாருங்க, மேற்கு கடற்கரை, அசாம், மேகாலயாவின் தென்பகுதி, திரிபுரா, நாகாலாந்து, அருணாச்சல பிரதேசத்தில் கிட்டத்தட்ட 200 சென்டிமீட்டர் மழை பெய்யும். ஏன்னா அந்த இடத்துல ரெண்டுமே இப்ப சந்திப்பாங்களா, கோல்டஸ்ட் பிளேஸா அதனால. ஆனா இந்த பகுதியில் பாருங்க, ராஜஸ்தான், ஹரியானா அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மி, 100 சென்டிமீட்டருக்கும் குறைவான மழை தான் பெய்யுது. மற்ற பகுதிகளில் 200 இருந்து 200 மழை தருதுன்னு சொல்றாங்க. அப்ப இதுதான் இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது நம்ம பார்க்க பொறுத்து இந்த மழையை பொறுத்து தான் இயற்கை தாவரங்கள் இருக்குமா பாருங்க. சரி, எனக்கு மழை கிடைச்சிருச்சு, பட் எப்படி இருக்க போது இயற்கை தாவரங்கள் வரைய ஆரம்பிச்சிடும். நேரடியாகவோ இல்ல மறைமுகமாகவோ மனிதனின் உதவி இல்லாமல் வளர்ந்து வரும் தாவரங்கள் தான் இந்த இயற்கை தாவரங்கள்னு சொல்லுவோம். அப்போ அதுக்கு தேவையான விஷயங்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா காலநிலை, மண், மழைப்பொழிவு, நிலத்தோற்றம், 4 ஃபேக்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். எழுதுங்க பார்க்கலாம். மெயின்ஸ்ல ஒரு தாவரம் வலைய என்னென்ன ஃபேக்டர்ஸ் இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு மெயின்ஸ் கேட்டாங்கன்னா அது நீங்க இது மென்ஷன் பண்ணணும். சார் நான் குரூப் 4 தான் படிக்கிறேன், இதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னா சொல்லவே கூடாது. எல்லாத்தையும் படிக்கிறீங்க சரிங்களா, அந்த ஒரு விஷயம் தான் உங்களை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிறுத்தும். அடுத்தது அயன மண்டலம் பசுமை மாறா காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 காடுகள் மட்டும் தான் பார்க்க போறோம். இதுல ஃபர்ஸ்ட் பார்க்க போது தான் நீங்க பாயிண்டா எழுதுங்க. இந்த பசுமை எவர்கிரீன் ஃபாரஸ்ட் சொல்லுவாங்க, டிராபிக்கல் எவர்கிரீன் ஃபாரஸ்ட். நோட் பண்ணுங்க, ஆண்டு மழை அளவு பார்த்தீங்கன்னா 200 சென்டிமீட்டர் முதல் அதிகமா இருக்குமா, 200 சென்டிமீட்டருக்கும் மேலும் இருக்கும்ன்றாங்க. ஆண்டு வெப்பநிலை 22 டிகிரி செல்சியஸ் அதிகமாக இருக்கும்ன்றாங்க. அப்ப சராசரி ஈரப்பதம் 70 சென்டிமீட்டர். 3வது பாயிண்ட், இது 3மே காணப்படுது. அதே மாதிரி மேற்கு தொடர்ச்சி மலைகள், கர்நாடகா, மகாராஷ்டிரா, அந்தமான் நிக்கோபார், நோட் பண்ணுங்க பிளேஸ் எல்லாம். இந்த பிளேசஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வகை காடுகள் காணப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. இக்காடுகளில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், ரப்பர், எபினி, ரோஸ் மரம், தென்னை மரம், அடுத்து மூங்கில், சிங்கோனா, சிடார் போன்ற மரங்கள் இங்கு காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. போக்குவரத்து வசதியின்மை காரணமாக வியாபார ரீதியாக பெருமளவில் இது பயன்படுத்தப்படவில்லை. ஏன்னா நல்ல மழை பெய்யுமா, நல்ல ஈரப்பதம் இருக்குமா, அந்த இடத்துல போக்குவரத்து எப்படி போகும், டக்குன்னு லேண்ட்ஸ்லைட் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இதை பயன்படுத்த முடியலன்னு சொல்றாங்க. அடுத்தது அயனமண்டல இலை உதிர் காடுகள். இவ்வகை காடுகள் ஆண்டு சராசரி மழை அளவு பார்த்தீங்கன்னா சுமார் 100 சென்டிமீட்டர் முதல் 200 சென்டிமீட்டர் வரை காணப்படும். இக்காடுகள் தான் பருவ காடுகள் என்ன அழைப்பார். நோட் பண்ணுங்க, ப்ரீவியஸ் கொஸ்டின் இது. இப்ப பருவநிலை பருவ காடுகள் என்ன, அயனமண்டல காடுகள்னு சொல்லுவாங்க. பருவத்துக்கு ஏற்ற மாதிரி இலை உதிரம் பெறும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப சராசரி வெப்பநிலை பார்த்தீங்கன்னா 27 டிகிரி செல்சியஸ் ஆகும், ஈரப்பதம் 60 இருந்து 70% இருக்கும்ன்றது சொல்றாங்க. இந்த கோடை காலத்தின் முற்பகுதியில் வறட்சியின் காரணமாக இலைகள் எல்லாமே என்ன பண்றோம், உதிர்ந்துருமா, அதுக்கப்புறம் தான் திருப்பி வருமா. இங்கு காணப்படும் மரங்கள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். தேக்கு, சால்,
முக்கிய மரமாக இருக்குது. அதே மாதிரி சந்தனம், ரோஸ், குசம், மாகு, அடுத்து வந்து பலாங், அம்லா, மூங்கில், சீசம், படாக் ஆகியவை பொருளாதார முக்கியத்துவம் வாய்ந்த மரங்களாகும். இக்காடுகள் நறுமண திரவியங்கள், வார்னிஷ், சந்தன எண்ணெய் திரவியங்கள் தயாரிக்க பயன்படுகின்றன. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அப்ப எக்ஸாம்ல என்ன காடுகள் சார் கேட்பாங்கன்னா அயன மண்டல இலையுதிர் காடுகள் தான் கேட்பாங்கன்றத சொல்றோம். அடுத்தது அயன மண்டல வறண்ட காடுகள்னு சொல்லிட்டு இருக்குங்க. என்ன சார் அயன மண்டல வறண்ட காடுகள்னா அடுத்தது ஃபுல்லாவே இதுதாங்க. மழை பொழிவு வந்து பாத்தீங்கன்னா 150 சென்டிமீட்டர் முதல் 100 சென்டிமீட்டர் வரை அயன மண்டல வறண்ட காடுகளில் காணப்படுதுன்னு சொல்றாங்க. இந்த அயன மண்டல வறண்ட காடுகள் ஒரு இடைநிலை வகை காடு இருக்குங்க. இடைநிலையா இருக்கும். அதான் இங்க சொல்றாங்க. நோட் பண்ணலாமா? இங்க எழுதுங்க பார்க்கலாம் படம் போட்டு. இந்த படத்தை என்ன பண்றீங்க அப்படியே ஸ்னாப் எடுத்து வச்சுக்கங்க. அடுத்தது இருங்க, உங்களுக்கு தெரியலையா? வெயிட் பண்ணுங்க, இப்ப தெரியுதா பாருங்க. இந்த படம் தான். அப்படியே ஸ்னாப் எடுத்து எங்கெங்க என்னென்ன காடுகள் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுடைய புக்ல குறிச்சு வச்சுக்கங்க. அடுத்தது கிழக்கு ராஜஸ்தான் ஹரியானா பகுதியில் இது காணப்படுது. இங்கு காணப்படும் மரங்கள் இலுப்பை, ஆலமரம், ஆவாரம் பூ மரம், பலா, மஞ்சள், கடம்பு, கருவேலம், மூங்கில் ஆகிய மர வகைகள் காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. அடுத்த தாவரங்கள் பார்த்தீங்கன்னா பாலைவன மற்றும் அரை பாலைவன தாவரங்கள் சொல்லுவாங்க. இக்காடுகள் முட்புதர் காடுகள் என அழைப்பர். நோட் பண்ணுங்க, பருவநிலை காடுகள் என்ன சொல்லுவாங்க? இலையுதிர் காடுகள். பாலைவன அரை பாலைவன தான் முட்புதர் காடுகள் என அழைப்பர். ஒவ்வொன்றா ஐஃபன் போட்டு எழுதி வச்சுக்கணும். ஆண்டு சராசரி மழைப்பொழிவு 50 சென்டிமீட்டருக்கு குறைவா இருக்குமா. இந்த ராஜஸ்தான் மாநிலம், ஹரியானா மாநிலத்தில் காணப்படுறதாங்க இது. சரிங்களா? இந்த குஜராத், மேற்கு ராஜஸ்தான், தென்மேற்கு ஹரியானா, வடக்கு குஜராத் ஆகிய பகுதிகளில் இது காணப்படுகிறதுன்னு சொல்றாங்க. இங்கு இருக்கிற மரங்கள் முக்கம் கருவேலம், சீமை கருவேல மரம், ஈச்ச மரம் போன்ற மரங்கள் போன்ற மரங்கள் இந்த இடங்கள்ல இந்த மரங்கள் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரே நிமிஷம் தனி குடிச்சு வந்துடுறேன், முடியலைங்க. அடுத்தது வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு மலை இமயமலை சரிவுகளில் 1200 to 2400 மீட்டர் வரை இந்த பகுதிகளில் காணப்படும் இக்காடுகள் பாருங்க. ஒரு நிமிஷம் தள்ளி வேண்டுமோ? இல்ல, அல்பைன் காடுகள் சொல்லவே இல்லை. எஸ், அல்பைன் காடுகள். இது வந்து பாத்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. உயரம் மற்றும் மழை அளவின் அடிப்படையில் இக்காடுகள் வகைப்படுத்தப்படுகின்றன சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த வடகிழக்கு இந்திய மாநிலங்களில் உள்ள கிழக்கு மலை சரிவுகளில் காணப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க காணப்படும் காடுகள் பாருங்க, சால், ஓக், லார்ஸ், அமுரா, நெட், சின்னமண் போன்ற மரங்கள் வளர்க்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒரு குறிப்பிட்ட உயரம் போயிடுச்சுன்னா 2400 மீட்டருக்கு மேல என்னென்ன மரங்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஓக், பீர்ச், சில்வர், பெர், பைன், ருப்ரூஸ், அப்புறம் ஜூனிஃபர். இந்த ஜூனிஃபர் மரம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவாங்க. ஐ திங்க் நல்லா இருக்கும், வந்து போய் பாருங்க. அடுத்தது இமாச்சல் வந்து 900 மீட்டர் உயரம் உள்ள மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா இங்க காணப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஊசிலை காடுகளும் இந்த பகுதியில் பரவி காணப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அல்பைன் காடுகள் இவ்வளவுதாங்க. இதுதான் திருப்பி என்ன பண்ணிருக்காங்க, இங்கேயே கொடுத்துருக்காங்க. அடுத்தது அலையாத்திக் காடுகள். அலையாத்திக் காடுகள் என்றது பாத்தீங்கன்னா டெல்டா அந்த பொங்கு முகங்களில் அந்த கடற்கரைமுக பகுதியில் காணப்படுறதுதாங்க. இது சதுப்பு நில காடுகள் தாங்க சொல்றேன். இப்ப பாத்தீங்கன்னா பிச்சாவரம், அரிக்கமேடு இந்த பகுதியெல்லாம் போனீங்கன்னா இந்த காணப்படும் இந்த காடுகள்னு சொல்றாங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாத்தீங்கன்னா கங்கை பிரம்மபுத்திரா டெல்டா உலகின் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் ஆகும். ப்ரீவியஸ் கொஸ்டின். அப்போ சதுப்பு நில காடுகளுக்கு இன்னொரு பேர் என்ன பாத்தீங்கன்னா மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அல்லது ஓதக்காடுகள் என்னன்னு சொல்லுவாங்க. மேங்க்ரோவ் ஃபாரஸ்ட் அல்லது ஓதக்காடுகள். அப்ப ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுவும் இதா இருக்கு. அடுத்தது காடுகள் பார்த்துட்டோம் சார், மழையை பார்த்துட்டோம், காடுகளை பார்த்துட்டோம். அட் த சேம் டைம் அந்த காடுகள்ல வாழக்கூடிய உயிரினங்களை பார்க்கலாமா? இயற்கை சூழ்நிலை அல்லது காடுகள் வாழிடமாக கொண்டு வாழும் விலங்குகள் வன உயிரினங்கள் என அழைக்கப்படுகிறது. அது ரெண்டு வகையா பிரிக்கலாம். முதுகெலும்புள்ளவை, முதுகெலும்பற்றவைன்னு சொல்லிட்டு ரெண்டு வகையா பிரிக்கப்படுகிறது. இதுல நிறைய சொல்லியிருப்பாங்க, வேட்டையாடுறது இதெல்லாம் விட்டுருங்க. பட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்திய வனவிலங்கு வாரியம் நோட் பண்ணுங்க, 1952ஆம் ஆண்டு அமைக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்போ வனவிலங்குகளை பாதுகாக்கவும் வேட்டையாடுதல், கடத்துதல், சட்டவிரோத வணிகம் ஆகியவற்றை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் ஒரு சட்டம் போடப்பட்டது. அதுதான் வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம். நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு சொல்லிட்டு எப்ப சொல்லலாம், 1972. அந்த மாதிரி பாதுகாக்கிறதுக்காக கிட்டத்தட்ட இப்போதைக்கு ரீசெண்டா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. பட் ஆனா இப்ப 102 தேசிய பூங்காக்கள், 515 வனவிலங்கு சரணாலயங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. ஏன்னா வனவிலங்கும் பூமியில வாழக்கூடிய ஒரு விஷயம் தான். அடுத்தது உயிர்கோள பெட்டகம். இந்த உயிர்கோள பெட்டகத்தை பொறுத்த வரைக்கும் நிலம் மற்றும் கடலோர சுற்றுச்சூழல் பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்ட ஒன்றாகும். இந்திய அரசாங்கம் 18 உயிர்கோள பெட்டகங்களை வச்சிருக்காங்க. நோட் பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அது இதனுடைய பணி என்னன்னு பாத்தீங்கன்னா 1 அல்லது அதுக்கு மேற்பட்ட தேசிய பூங்காக்களை பாதுகாத்து இவை பொருளாதார பண்பாட்டுக்கு
பயன்படுத்துறது தான் சொல்றாங்க. இப்போ கண்டிப்பா சொல்றேன், ஒரு ஜூன் ஒன்று இருந்துச்சுன்னா அங்க ஒரு டிக்கெட் போட்டு அந்த விலங்குகளை பாதுகாத்து அந்த விலங்குகளுக்கு உணவா கொடுப்பாங்க அந்த காசு எடுத்து. அப்பதான் ஒரு திட்டம் போடப்படுது, புலிகள் பாதுகாப்பு திட்டம். ஆண்டு எல்லாமே ஆண்டுதாங்க 1972. வனவிலங்கு பாதுகாப்பு திட்டம் 1972, புலிகள் பாதுகாப்பு ஆண்டு 1973. இது எதுக்காக உருவாக்கப்பட்டதுன்னா புலிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்கிறதுக்காக போடப்பட்டதுதான் இதுன்னு சொல்றாங்க. அப்படியே என்ன பண்றீங்க, நோட் பண்ணிட்டே வந்துடலாமா? 18 உயிர்கொலை பெட்டகமும் இங்கே தான் நோட் பண்ணுவாங்க, அங்க சொல்ல மாட்டாங்க. குளிர் பாலைவனம் இமாச்சல பிரதேஷ். நோட் பண்ணுங்க, என்னென்ன எடுக்கலாம்னா கிரீன் எடுக்கிறேன், கிரீன் கூட வேண்டாம், ரெட் எடுக்கிறேன். அடுத்தது நந்தா தேவி நேஷனல் பார்க், நந்தா தேவி உயிர்கொலை பெட்டகம் பயோஸ்பியர் ரிசர்வ் உத்தரகாண்ட். கஞ்சன்ஜங்கா சிக்கிம். டிகண்ட் திபாங் அருணாச்சல பிரதேஷ். திப்ரு அஸ்ஸாம். நோக்ரெக் மேகாலயா, நோக்ரெக் மேகாலயா. அடுத்தது சுந்தரவனம் மேற்கு வங்கம். அச்சன்மர் அடுத்த அமர்கண்டக்னு சொல்லக்கூடியது மத்திய பிரதேசம் தான் வரும், இது பாதி சத்தீஸ்கரும் வரும், பட் மத்திய பிரதேசம் போட்டுக்கோங்க. பஞ்ச்மாரி மத்திய பிரதேஷ். பன்னா மத்திய பிரதேஷ். கட்ச் வளைகுடா குஜராத். அடுத்தது சேஷாச்சலம் ஆந்திரா. நீலகிரி இங்க தமிழ்நாடு. மன்னார் வளைகுடா. அவ்வளவுதாங்க. உயிர்கொலை மட்டங்கள் மொத்தம் 18 இருக்கு. இதுல நான் கொஞ்சம் மார்க் பண்ணிருக்கேன், மீதி எல்லாமே என்ன பண்ணிடணும் நீங்க எழுதி வச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்ப பாருங்க, இந்தியாவில் மொத்தம் 18 உயிர்கொலை காப்பங்களும் 11 காப்பங்கள் மன்னார் 11 காப்பங்கள் மன்னார் வளைகுடா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா யுனெஸ்கோவால் நிறுவப்பட்டிருக்கு. 11 வந்து யார் பண்ணிருக்காங்க, யுனெஸ்கோவாலும். மீதி 8 வந்து இதாலும் வந்துச்சுங்க நேரடியா இயற்கையா. இப்ப கொஸ்டின் என்னன்னா, முதல் உயிர்கொலை பெட்டகம் ஃபர்ஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் பாத்தீங்கன்னா நீலகிரிங்க. நீலகிரி உயிர்கொலை பெட்டகம். இந்த லாஸ்டா சேர்ந்து இந்த கஞ்சன்ஜுங்கா. இந்த லாஸ்ட் பயோஸ்பியர் ரிசர்வ் பாத்தீங்கன்னா கஞ்சன்ஜுங்கா. அது எங்க பாத்தீங்களா, சிக்கிம்ல இருக்குதுங்க. அப்ப கொஸ்டின் கேட்பாங்க, கடைசி சேர்ந்தது ஃபர்ஸ்ட் சேர்ந்தது. அவ்வளவுதாங்க. இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் இதுதான். எக்ஸாம் போகும்போது இதை ரீகால் பண்ணிக்கோங்க. அட் தி சேம் டைம் இந்த லெசனை போர் அடிக்கிறப்ப பாருங்க, ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். நான் சொன்ன கான்செப்ட் நான் வச்சுக்கோங்க, மழை வரது சும்மா கிடையாது, இந்த காலநிலைன்றது இந்த தெரிஞ்சுக்கிட்டா போதுமானது. ஸோ அதனால எல்லாருமே என்ன பண்றீங்க, இன்னைக்கு இந்த லெசன் படிச்சதால தெரிஞ்சுக்கூடிய ஒரு விஷயம் என்ன, உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் தரேன். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஒரு மரக்கன்று உங்களுக்காக நீங்க நட்டு வைங்க. ஏதாச்சும் ஒரு மரத்தை நட்டீங்கன்னா அந்த மரத்தோட தாக்கம் உங்களுடைய ஃபியூச்சருக்கோ உங்களுடைய அடுத்த ஜென்ரேஷனுக்கோ உதவுன்றதை நான் சொல்றேன். அடுத்த வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.